வணக்கம் நேர்களே, ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் படைப்பின் ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திரிமூர்த்தி சிவனை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மாகுமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய முழு வாழ்க்கை இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணைமண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. பொதுவாக பிரம்மாவுக்கு 4 தலையை காட்டியிருக்காங்க மற்றும் விஷ்ணுவுக்கும் 4 புஜங்களை காட்டியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தாங்களே. இறைவன் ஜோதி சுரூபமாக இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அந்த ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் அவரை திரிமூர்த்தி சிவன்னு நம்ம பூஜை செய்து வரோம். ஏன்னா 3 மூர்த்திகள் மூலமாக முத்தொழிலை அவர் செய்விக்கின்றார். காரணம், அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய காரணத்தினால 3 மூர்த்திகளை தன்னுடைய காரியத்திற்கு கருவையாக பயன்படுத்துகின்றார். பிரஜாபிதா பிரம்மா என்றால் நாம் போன நிகழ்ச்சியில் பார்த்தோம், இறைவன் ஒரு சாதாரண மனித உடலில் பரகாய பிரவேசம் செய்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா என்ற சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக இறைவன் அவதாரம் எடுத்திருக்கின்றார். அந்த மனித உடலுக்கு அவர் பிரம்மா என்ற பெயர் சூட்டியுள்ளார். பிரம்மா என்றால் அதனுடைய பொருள் படைத்தல் என்று பொருள். பிரம்மா என்றாலே அதனுடைய பொருள் தூய்மை என்று பொருள். இறைவனுடைய அவதாரமே எதற்காக என்றால் தூய்மையான ஒரு உலகத்தை படைப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கிறார். இறைவன் தூய உலகத்தை படைக்கக்கூடிய காரியத்தை துவங்கி உள்ளார். நாம் கூட பல பிறவிகளாக இறைவனை இந்த உலகத்திற்கு ஏன் அழைத்தோம்? ஏ பகவான், இந்த பூமிக்கு வாருங்கள், பதீத்தமாக உள்ள எங்களை பாவனமாக ஆக்குங்கள், பதீத்த பாவனா நீ வா என்று அவரை அழைத்தோம். மகாத்மா காந்தி கூட பாடியுள்ளார், ரகுபதி ராகவராச்சாராம் பதீத்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்று. ஆக ஈஸ்வரன் அல்லாஹ் என்று அந்த ஒரு பரம்பொருளை நாம் கூறுகின்றோம். அவருடைய காரியம் பதீத்தர்களை பாவனமாக ஆகும். பதீத் என்றால் ஆத்மாவில் தீய குணங்களால் பாவ செயல்கள் செய்து இம்பியூர் நிலை அடைந்துவிடும். அந்த இம்பியூர் தன்மையை தான் பதீத்துன்னு சொல்கிறோம். எப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி எல்லாம் நீங்கி அது 100% தூய்மையாகின்றதோ அது பாவனம். ஸோ இம்பியூர் சோல்ஸை இறைவன் பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு உடல் அவதாரம் எடுக்கிறாரு. அவருக்கு பிரம்மா என்ற பெயர் சூட்டார். பிரம்மாவின் மூலமா நமக்கு புது உலக படைப்பின் காரியத்தை இறைவன் துவங்கியிருக்கார். பிரம்மாவின் மூலமாக யாரெல்லாம் இறை ஞானத்தை கேட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை பிரம்மகுமாரர்கள், பிரம்மகுமாரிகள் என்று அழைக்கப்படுகிறார். ஆக இறைவன் செய்யக்கூடிய இந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு காரியத்தை இன்றும் நாம் இறைவனுடைய வாகனமாக ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் நந்தியை காட்டுகிறோம். இறைவனுக்கு நந்தி வாகனம் என்று கூறப்பட்டிருக்கின்ற. நீங்க அந்த சுவாமிக்கு ஏதாவது கடவுள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அந்த நந்தியினுடைய காதுல போய் சொன்னீங்கன்னா அது சிவன் கிட்ட சொன்ன மாதிரின்னு இன்னும் ஐதீகத்துல அந்த சிவன் கோவில்ல பக்தர்கள் நந்தி காதுல தான் போய் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுக்கு நம்மை போன்ற புலன்கள், பார்ப்பதற்கு கண்ணோ, பேசுவதற்கு வாயோ, கேட்பதற்கு காதோ கிடையாது. அவர் ஒரு நிராகார், ஜோதி சுரூபமா இருக்கார். அதனால நந்தி மூலமாக தான் இறைவன்கிட்ட நம்ம எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு நந்திய வாகனமா கட்டி.
ஆக இறைவன் நந்தி வாகனத்துல இந்த மனித குலத்தை தூய்மைப்படுத்த வர்றது கிடையாது. இறைவன் ஒரு சாதாரண மனித உடல்ல வர்றத அதை நம்ம பக்தி மார்க்கத்துல நந்திய வாகனமா காட்டியிருக்கோம். இறைவன் மனித உடல்ல தான் வர்றார். ஏன்னா மனித குலத்தை தான் சீர்திருத்தணும், மனித குலத்தை தான் தூய்மைப்படுத்தணும், மனித குலத்தை தான் உன்னதமாக ஆக்கணும். ஆகவே இறைவன் ஒரு மனித உடல்ல இந்த உலக காலச்சக்கரத்தினுடைய அனைத்து ரகசியங்கள் நமக்கு ஞானத்தின் மூலமா சொல்றார். இந்த உலக காலச்சக்கரத்துல நம்ம 4 யுகங்கள் சுற்றி வந்ததனுடைய ரகசியத்தை பிரம்மாவினுடைய கமல வாயின் மூலமாக சொல்லி ஆத்மாக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறாரு. இதனுடைய நினைவாக தான் பிரம்மாக்கு 4 முகங்கள் காட்டப்பட்டது. மற்றபடி 4 முகங்கள் யாருக்கு இல்லை, 4 யுகங்கள் பற்றிய ரகசியத்தை இறைவன் நமக்கு உபதேசிக்கிறார். 4 யுகங்களுடைய ரகசியத்தை கூறி நம்ம என்னவாக இருந்தோம், மீண்டும் நம்ம என்னவாக ஆகணும் அப்படிங்கிறது புரிய வைக்கிறார். ஹம்சோ சோகம், நீயே அது அதுவே நீ என்று கீதையில வர்ணிச்சிருக்காங்க. நான் அது அதுவே நான் என்பதனுடைய விளக்கம் இறைவன் 5000 ஆண்டுகளுடைய காலச்சக்கரத்தினுடைய ஞானத்தின் மூலமா ஆத்மா எந்த நிலை இருந்தது, ஆத்மா மீண்டும் எந்த நிலை அடைந்து விட்டது, இப்பொழுது மீண்டும் எந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்ற ஞானத்தை பிரம்மாவின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். 4 யுகத்தினுடைய ஞானம் இறைவன் தரக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் பிரம்மாவுக்கு 4 முகங்களாக காட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் 4 யுகங்கள் எப்படி சுழல்கின்றது என்ற ரகசியத்தை நமக்கு இறைவன் உணர்த்துகின்றார். ஆக பிரம்மா என்றாலே படைக்கக்கூடியவர். இறைவன் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக சத்திய தர்மத்தை படைப்பதற்காக 1936ஆம் ஆண்டு அவருடைய உடலில் அவதரித்து 80 ஆண்டுகளாக இறை சேவை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஞானத்தை தினமும் பயிற்சி செய்து தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிக் கொள்ளும்போது நாம் மீண்டும் பூஜைக்குரிய தேவி தேவதா நிலை அடைகின்றோம். மனித நிலையிலிருந்து தேவதா நிலை அடைவதற்குண்டான ஒரு உயர்ந்த கல்விதான் ராஜயோக கல்வி. இந்த ராஜயோகத்தை நாம் அனுதினமும் பயிற்சி செய்வதன் மூலமாக நிகழ்காலத்திலும் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், எதிர்காலத்திலும் நாம் மிக உயர்ந்த தெய்வீக நிலை அடைய முடியும். மனிதர்கள் மீண்டும் அந்த உன்னத நிலை அடைவதற்குண்டான ஒரு சிம்பல் தான் விஷ்ணுவாக காட்டும். விஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த 4 புஜங்கள்ல 4 அலங்காரங்களை காண்பித்துள்ளார்கள். ஆக விஷ்ணு என்றாலே என்ன அர்த்தம்? அதாவது நாம் உயர்ந்த நிலை அடைவதற்காக நம்முடைய குடும்பத்தின் கடமைகளை எல்லாம் விட்டு காட்டுக்கு துறவரம் செல்ல வேண்டும் என்பது அர்த்தமல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தினுடைய கடமைகள் செய்து கொண்டே யார் ஒருவர் இந்த 4 அலங்காரத்தையும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களே மீண்டும் விஷ்ணுவாக என்றால் ஒவ்வொரு ஆணும் ஸ்ரீ நாராயணனாக, ஒவ்வொரு பெண்ணும் ஸ்ரீ லக்ஷ்மியாக மாறும். லக்ஷ்மி நாராயணனாக, ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக நம் ஆத்மாவை அந்த உன்னத நிலை அடைவதற்குண்டான ஞான மார்க்கமே இறைவன் தரக்கூடிய ஒரு உயர்ந்த ராஜயோக கல்வி. 4 அலங்காரத்திலும் ஆன்மீக விளக்கங்களை இறைவன் நமக்கு உணர வைக்கின்றார். சங்கு என்பது எதை குறிக்கின்றது என்றால், சங்கு ஊதும்போது ஓம் என்ற ஓம்கார நாதம். அந்த ஓம் என்ற நாதத்தின் பொருள் நாம் ஓம் என்று ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் போதும் உச்சரிக்கின்றோம். ஓம் பிரம்மா தேவதாய நம, ஓம் விஷ்ணு தேவதாய நம, ஓம் சங்கர் தேவதாய நம என்று ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும்போது கூட ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றோம். ஆமாம். பூஜை முடித்தவுடன் ஓம் சாந்தி 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 என்று அந்த 3 முறை உச்சரிக்கின்றோம். ஆமாம்.
உண்மையில் ஓம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த ஓம் என்பது ஆ உ இம். அது ஓம் என்றாலே தன் அகத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னை பற்றிய அறிதல். ஓம் என்பதனுடைய பொருள் நான் ஒரு ஆத்மா. ஏனென்றால் நம் உடலுக்குள் ஆன்மா என்ற சக்தி இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஓம் என்பதனுடைய பொருள் நான் ஆத்மா. எப்பொழுது நான் ஆத்மா என்ற விழிப்புணர்ச்சி நமக்கு ஏற்படுகின்றதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மங்களம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும். ஏனென்றால் சங்கு ஒளி மங்களமான ஒளி என்று கூறும். சங்கு நம்ம நெருப்பில் போட்டாலும் அது ரொம்ப பிரகாசமா, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு பாடுவான். ஏன்னா ஓம் பொருள் அறிந்து ஆத்ம ஞானத்தை யார் கேட்கின்றார்களோ அவங்க குடும்பத்தில் கலியுக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஒரு தூய வாழ்க்கை அவர்களால் வாழக்கூடிய சக்தி கிடைக்கின்றது. அடுத்து விஷ்ணு கையில் கதை என்பது காட்டப்பட்டிருக்கு. ஆமாம். ஸோ தேவதைகள் யாருமே போர் புரியக்கூடியவர்கள் அல்ல. தேவதைகள் என்றாலே அஹிம்சோ பரமோ தர்மத்தை சேர்ந்தவர். அஹிம்சோ பரம தர்மத்தை சேர்ந்த தேவதைகள் எப்படி ஒரு ஹிம்சையான போர் செய்து பிறரை வதம் செய்ய முடியும்? முடியாது. ஆகவே விஷ்ணு அந்த கதையின் மூலமாக போர் புரிவதாக காட்டப்படவில்லை. கதையை கீழே காட்டுவதனுடைய அர்த்தம் அவர் யுத்தத்தில் வென்றார். ஓகே. ஸோ எந்த யுத்தத்தில் வென்றால் நாம் அந்த விஷ்ணுவுக்கு சமமான தெய்வீக நிலை அடைய முடியும் என்றால், நாம் நமக்குள் இருக்கக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய பஞ்ச விகாரங்கள் மீது, தீய குணங்கள் மீது நாம் போராடி வெற்றி பெற வேண்டும். கலியுகத்தில் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் பஞ்ச விகாரங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றார். இந்த விகாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இறைவன் தரக்கூடிய ஞானத்தில் இருக்கின்றது. ஞானத்தை தான் ஒரு கதையாக, ஆயுதமாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஞானம் என்ற கதையின் மூலம் நமக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்களை நாம் போராடி வெற்றி பெறும்போது நாம் மனித ஆத்மா மீண்டும் பூஜைக்குரிய தேவ ஆத்மாவாக மாறுகின்றோம். அதுதான் கதையின் உடைய அடையாளம். மூன்றாவதாக தாமரை மலர் காட்டுகின்றோம். தாமரை மலர் சேற்றில்தான் மலரும். ஆனாலும் அது சேற்றில் மலர்ந்தாலும் அதனுடைய தண்டு பாகம் மட்டும்தான் சேற்றில் இருக்குமே தவிர அந்த தாமரை பூ மேலே இருக்கும். அந்த சேறு அதிகமாச்சுன்னா கூட அந்த பூ என்ன பண்ணும்? மேலே போயிடும். அது ஒரு பொழுதுமே அந்த சேத்துக்குள்ள படவே படாது. சேற்றில் இருந்தாலும் சேற்றிலிருந்து விலகி இருக்கு, விடுபட்ட நிலை. அதனுடைய இதழ்களில் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அது தண்ணி ஒட்டவே ஒட்டாது. இதுதான் தாமரையினுடைய ஒரு சிறப்பு தன்மை. தண்ணியில் இருக்கு, சேற்றில் இருக்கு, ஆனால் அதில் படாமல் விலகி இருக்கு. ஸோ இதுதான் பகவான் நமக்கு உபதேசம் கொடுக்குறாரு. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தாமரை போல் அமைத்து கொள்ளுங்கள். இன்றும் தேவதைகளை நாம் தாமரை பூவுக்கு சமமாக மகிமை பாடுகிறோம். கமல கண்ணா, கமல முகம், கமல பாதங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தாமரை பூவுக்கு ஒப்பிட்டு புகழ் பாடுகின்றோம். தேவதைகளும் தாமரை மலர் மேல் நிற்பதாக காட்டுகின்றோம். அதனுடைய பொருள், யார் கலியுகம் என்ற இந்த சேற்றுக்கு சமமான, அதாவது தீய குணங்கள் மாயை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தாமரை ஒத்த வாழ்க்கை அமைத்து கொள்ளும்போது நாம் மீண்டும் பூஜிக்க தேவதைகளாக மாற முடியும் என்பதுதான் தாமரையினுடைய அடையாளம். நான்காவது விஷ்ணு கையில் காட்டப்பட்டிருப்பது ஸ்வதர்ஷன சக்கரம். அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தின் மூலமாக அசுரர்களை வென்றார்கள் என்று வர்ணித்துள்ளார்கள். ஸ்வ என்றால் நான் ஆத்மா. நான் ஆத்மா எவ்வாறு பிறவி சக்கரத்தில் சுழன்று வருகின்றேன் என்று தன்னைத்தான் தரிசிப்பதன் மூலமாக நாம் மீண்டும் பூஜிக்கத்தக்கவர்களாக மாறலாம்.
இதுதான் ஸ்வதர்ஷன சக்கரத்தின் ஆன்மீக விளக்கம் என்று இறைவன் கூறுகின்றார். யாரா ரொம்ப கோபமா பேசுன என்ன சொல்றோம்? ஏன் பிசாசி மாதிரி கத்துற, ஏன் அசுரம் மாதிரி நடக்கிறேன்னு சொல்றாங்க. ஆக விகார குணங்கள் மனிதனுக்குள் இருந்து தனக்கும் பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கின்றது. அப்பேற்பட்ட குணங்களை நாம் ஞானத்தை கேட்டு அதை சிந்திக்க சிந்திக்க நமக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்களை நாம் சம்ஹாரம் பண்ண முடியும். ஆகவே சுதர்ஷன சக்கரம் என்பதனுடைய அர்த்தம் இந்த உலக கால சக்கரத்தினுடைய ஒரு அடையாளம். உலக காலச்சக்கரம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டே 5000 ஆண்டுகளுடைய ஒரு சுழற்சி இது. எப்படி 24 மணி நேரத்தில் கால கடிகாரத்தில் அந்த சுழற்சியில் காலை மதியம் மாலை இரவு என்று சுழல்கின்றது. அந்த 24 மணி நேரம் முடிந்தவுடன் திரும்பி காலை மதியம் இரவு இது சுழன்று கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உலகம் கூட ஒரு சைக்கிளிக் பேட்டர்னா சுத்திட்டே இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தான், ஒரு சுழற்சி தான். திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் ஆயிட்டு இருக்குமா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அது குழந்தையாவே இருக்காது, கொஞ்சம் வளருது, அப்புறம் வாலிபர் நிலை அடையுது, அப்புறம் முதுமை நிலை அடையுது, அப்புறம் இறந்துட்டா திரும்பி அது குழந்தையா பிறக்குது. கிழமைகள் சொல்கிறோம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, சனி முடிஞ்சன திரும்பி ஞாயிறு. மாதங்கள் எடுத்துக்கோங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்கிறோம், டிசம்பர் முடிஞ்சன திரும்பி ஜனவரி வருது. பருவ காலங்கள் எடுத்துக்கோங்க, வெயில் காலம் முடிஞ்சவொடனே மழை காலம் வருது, அப்புறம் குளிர்காலம் வருது, அப்போ இலையுதிர் காலம் வருது, அப்புறம் திரும்பி வெயில் காலம். பருவ காலங்கள் கூட மாறுது. இப்படி உலகத்தில் எல்லாமே ஒரு சைக்கிளாக தான், ஒரு சுழற்சியாக தான் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்தந்த காலங்கள் வரும்போது அந்த காலங்களுக்கு ஏற்ற போல சூழ்நிலைகள் மாறுது. அதே போன்று இறைவன் நமக்கு இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த உலக கால கடிகாரம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டே இருக்கும். இந்த சுழற்சியில நாம 4 யுகங்கள் சுற்றி வருகின்றோம். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்தினுடைய ஒரு சுழற்சி தான் 5000 ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 4 யுகங்களும் சரிசமமாக 4 பாகங்களை கொண்டது. இதனுடைய நினைவாக நாம் இன்றும் ஸ்வஸ்திக் சின்னத்தை நாம் போட்டு பூஜை செய்கிறோம். ஸ்வஸ்திக் சின்னம் போடும்போது ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் நஷ்டம். அந்த ஸ்வஸ்திக் சின்னம் எதை குறிக்கின்றதுன்னா, ஸ்வன ஆத்மா, ஆத்மாவின் நிலை. இந்த உலக கால சக்கரத்துல 4 யுகங்கள்ல 4 நிலைகள் மாறுது. முதல் ஆத்மா தன்னுடைய பரந்தாமம் என்ற வீட்டிலிருந்து கீழே இறங்கி வரும்போது சத்தியுகத்தை பொற்காலம். அந்த பொற்காலத்துல ஆத்மா ஒரு 100% தூய்மையான நிலையில். காலச்சக்கரம் சுழல திரேதா யுகம் வரும்போது ஆத்மாவினுடைய தூய்மையினுடைய தன்மை சற்று மாறுபடுகின்றது. அது திரேதா யுகத்தை வெள்ளிக்காலம் என்று சொல்றோம். வெள்ளிக்காலம் முடிந்த பிறகு 3வது துவாபர யுகம் செம்பு காலம். செம்பு காலம் என்பது உருவாகும்போது ஆத்மா தன்னுடைய ஆத்ம உணர்வை மறந்து ஷரீர உணர்வுல வருது. செம்பு காலம் முடிந்த பிறகு, துவாபர யுகம் முடிந்த பிறகு கலியுகம் தோன்றும் போது கலியுகத்தை இரும்பு காலம் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் ஆத்மா 100க்கு 100 தூய்மையற்ற நிலை அடைந்து விடுகின்றது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் கலியுகத்தின் முடிவு, சத்தியுகத்தின் ஆரம்பம். நடுவுல இருக்கும். இந்த 2க்கு இடைப்பட்ட காலத்துல நாம இருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் மீண்டும் இந்த இரும்பு போன்ற இருக்கக்கூடிய கலியுகத்தை ஒரு தங்கம் போன்ற ஒரு பொன்னான உலகமாக, சக்தி யுகமாக, ராமராஜ்யமாக, சொர்க்கமாக உலகத்தை மாற்றி அமைப்பதற்காக அந்த இறைவன் அவதாரம் எடுத்திருக்கின்றார். இந்த காலத்தை தான் சங்கம யுகம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. சங்கமம் என்றால் 2 யுகங்களின் சந்திப்பு. கடலும் நதியும் சந்திக்கக்கூடிய இடத்தை சங்கமம் என்று போய் மக்கள் நீராடுகின்றார்கள். அங்கு நீராடினால் பாவங்கள் போய்விடும் என்று நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள்.
ஆனா உண்மையான சங்கமம் எது என்றால் ஞானக்கடலான பரமாத்மா சிவன். அவரை ஞானக்கடல், ஞானேஸ்வரன் என்று சொல்றோம். ஞானக்கடல் இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரம் இதுதான். ஞானம் என்பது கங்கை. அந்த ஞான கங்கையை இறைவன் பிரம்மாவனுடைய கமல வாயின் மூலமாக எடுத்துரைத்து ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துகிறார். ஆத்மா பதீத்த நிலையிலிருந்து பாவன நிலை அடையக்கூடிய நேரம் இந்த சங்கமயம். அதுவும் இது புருஷோத்தம சங்கமயம். ஆத்மா மீண்டும் உன்னத நிலை அடையக்கூடிய நேரம். இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். காலங்கள் மாறுவதற்கு முன்னாடி, யுகங்கள் மாறுவதற்கு முன்னாடி இறைவன் மனித ஆத்மாக்களை மாற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கார். இந்த புருஷோத்தம சங்கமிகம் ரொம்ப முக்கியமான நேரம். நம் வாழ்க்கையில உன்னத நிலை அடைய வேண்டும் என்றால் 3 விஷயத்தை நம்ம அனுபவம் செய்யணும். ஒன்று, தன்னை உணருதல், செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது, இறைவனை உணருதல். இறைவனை உணர்வதன் மூலமாகத்தான் அவருடைய சக்திகளை, அவருடைய ஞானத்தை, அவருடைய குணங்களை நாம் நமக்குள் கிரகித்து கொள்ள முடியும். மூன்றாவது, காலத்தை உணருதல், நேரத்தை உணருதல், டைம் ரியலைசேஷன். டைம் ரியலைசேஷன் கூட மனித ஆத்மாவுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும். இப்போ ரொட்டீனாக நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க வீட்டில். நீங்கள் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். பட் நீங்கள் அந்த டயத்தை மறந்து நீங்கள் மற்ற வேலைகள் செஞ்சுட்டே இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன 9:30 ஆச்சு, நீங்கள் ஆஃபீஸ் இன்னும் புறப்படலையான்னு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போக முன்னாடி டயத்தை தான் சொல்லுவோம். அப்போ நேரத்தை தெரிஞ்சிடும், உடனே நம்ம மற்ற வேலையை விட்டு உடனே நம்ம ஆஃபீஸ் போக ரெடியா. எந்த ஒரு செயலுக்கும் நேரத்தை புரிந்தால் அந்த செயலில் முழு ஈடுபாடு வரும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதை விதைக்கிற நேரம் வந்து அந்த விதைக்கிற நேரம் தெரிஞ்சு விதைச்சாதான் அறுவடை நேரத்தில் அறுவடை பண்ண முடியும். கண்டிப்பாக. பட் டைம் ரியலைசேஷன் நமக்கு சக்தி கொடுக்குது. டைம் ரியலைசேஷன் நமக்குள்ள மாற்றத்தை கொடுக்குது. ஆகவே இறைவன் நமக்கு இப்போ என்ன சொல்றாரு, குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கமயுகம், அதாவது கலியுகத்தின் கடைசி, சத்தியுகத்தின் ஆரம்பம். இந்த நேரத்தில் எந்த ஆத்மாக்கள் இறை ஞானத்தை கேட்டு ராஜயோக பயிற்சி செய்து தன் ஆத்மாவை புனிதமாக ஆக்குகின்றார்களோ அவர்கள் மீண்டும் சத்தியுகம் என்ற பொற்காலத்தில் தேவதைகளாக பிறப்பெடுப்பார்கள். இதுதான் கால சக்கரத்தின், ஸ்வதர்ஷன சக்கரத்தின் உண்மையான ரகசியம். விஷ்ணுவின் 4 அலங்காரங்கள் காட்டப்பட்டதனுடைய ஆன்மீக விழா. சங்கு என்பது ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றது. கதை என்பது இறை ஞானத்தை குறிக்கின்றது. கமல புஷ்பம் என்பது நாம் இல்லறத்திலிருந்து எப்படி தாமரை போன்ற தூய வாழ்க்கை மேற்கொள்வது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. சுதர்ஷன சக்கரம் என்பது ஆத்மா உன்னத நிலையிலிருந்து பிறவி சக்கரத்துல வந்து இரும்பு காலத்துல கலியுகத்துல தாழ்ந்த நிலை அடைஞ்சிருச்சு. மீண்டும் அந்த உன்னத நிலை அடைவதற்குண்டான காலம் புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை ஸ்வதர்ஷன சக்கரம் எடுத்து காட்டுகின்றது. இதுவே விஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய 4 அலங்காரம். இந்த 4 அலங்காரத்தை நாம் கடைபிடிக்கும் போது நம் ஆத்மா அலங்கார ஸ்வரூபமாக, தேவதா ஸ்வரூபமாக மீண்டும் விஷ்ணு குலத்தில் நாம் பிறப்பெடுப்பதற்கு ஒரு தகுதியான ஆத்மாவாக மாற்றம் அடைகின்றது. சங்கர் மூலமாக இறைவன் இந்த அதர்மம் நிறைந்த உலகத்தை அழிக்கின்றார், அதர்மத்தை அழிக்கின்றார். உலகத்தை அழிப்பதில்லை, அதர்மத்தை அழிக்கின்றார். அதனால சங்கர் கண்ணு திறந்தா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. உலக அழியாது, உலக பிடியதற்கும் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். இதுதான் பிரம்மா விஷ்ணு சங்கரின் விளக்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க. பிரம்மா என்றால் யாரு, பிரம்மாவுடைய வேலைகள் என்ன, விஷ்ணு மற்றும் சங்கரருடைய வேலைகள் என்ன, இதை பற்றி அழகாக சொன்னதற்காகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா எனக்கூடிய மந்திரம் நாம் அடிக்கடி சொல்லியிருப்போம். அதில் உள்ள ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீக விளக்கங்கள் நாம் இன்று தெரிந்து கொண்டோம்.
மேலும் இது போன்ற ஆன்மீக விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி.